கண்ணன் தானே கீதையை உபதேசித்தார். கீதாச்சாரியன் என்று எம்பெருமானுக்கே பெருமை. வராக ஆச்சாரியன், ராம ஆச்சாரியன், நரசிம்ம ஆச்சாரியன், பரசுராம ஆச்சாரியன், எந்த அவதாரத்துக்கும் ஆச்சாரியன்கிற பெயர் சேர்ந்ததாக காணப்படவில்லை. ஆனால் கண்ணனுக்கோ கீதாச்சாரியன், கீதையை அருளி செய்திருக்கக்கூடிய பெரிய ஆச்சாரியன் என்ன அவருக்கு திருநாமம் இருக்கிறது. என்ன அவர் தான் உபதேசித்தார். அறியாதன அறிவித்த அத்தா, அறிவினால் குறைவில்லா அகல்ஞால தவறறிய நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறைஞான தொருமூர்த்தி என்று இந்த லோகத்தில் இருப்பவர்களுடைய அந்த கஷ்டத்தை பார்த்து அறிவினால் குறைவில்லா அகல்ஞாலத்தவர், அறிவினால துளி கூட இவர்களுக்கு குறையே இல்லை என்று ஆழ்வார் சாதிக்கிறார். அது அறிவினால குறைவில்லையா? அறிவினால குறையே இல்லையா? நாம அறிவால நன்றாக செழுமையாக இருக்கிறோம்னு கொண்டாடுகிறாரான்னா கொண்டாட்டமே இல்லை. அது ரொம்ப நம்ம கேலி செய்து சொல்லுகிறாத்தான் அந்த பாசுரமே இருக்கிறது. அறிவினால் குறைவில்லான்னா என்ன அர்த்தம்? மற்ற எத்தனையோ விஷயங்கள் இல்லைன்னா குறைபட தெரியறது. கல்யாணம் ஆகலையா? ஐயோ இன்னும் கல்யாணமே ஆகலையே, யார் பொண்ணு கொடுப்பா, எப்போ கல்யாணம் ஆகும் தெரியலையே, ஆகலையேன்னு குறைபடுகிறோம். சரி, உத்தியோகம் கிடைக்கலையா, வேலை கிடைக்கலையேன்னு குறைபடுகிறோம். சொத்து சேர்க்கலையேன்னு கவலைப்படுகிறோம். என்னென்னத்துக்கோ கவலைப்பட தெரியறது. அது மாதிரி அறிவு இல்லைன்னா கவலைப்பட தெரியறதா? சாமி எனக்கு அறிவில்லை, யாரான எனக்கு இந்த ஞானத்தை கொடுக்க முடியுமான்னு யாரிடத்துலையும் போய் ஞானத்தை கொடுன்னு யாரான ஒருத்தர் வாயை திறந்து கேட்கிறாரான்னா அது மட்டும் கேட்கவே மாட்டார். இருக்கா இல்லையான்னு அவருக்கே தெரியாது. ஞானம்னா என்ன சுவாமி, எங்க கிடைக்கும்னு கேட்கிற அளவுக்கு அப்படி இருக்கிறோம். அப்ப அறிவினால குறைபட தெரியலையாம். அப்படிப்பட்ட நாம் அப்படி இருக்கிறோம். அறிவினால குறைபட தெரியாத அகல் ஞாலத்தவர், பூமியில இருக்கக்கூடிய எல்லாருமே இப்படி தாங்கிறார். இருள் தருமா ஞாலம், இந்த பூமியை இருள் தரக்கூடிய பூமி. இந்த பூமியில இருந்தால் அப்ப இருட்டுத்தானே மேல மேல மூடி இருக்கும், அஜ்ஞானம் தானே மூடி இருக்கும். அதனால எல்லாம் எனக்கு தெரியும் என்று ரொம்ப இருமாந்து இருக்கிறோம். எதை அறிய வேண்டுமோ அதை அறியாமல் இருக்கிறோம். எந்த ஞானம் இல்லையோ அதற்கு குறைபட தெரியவில்லை. அப்படிப்பட்ட நமக்காக அகல்ஞாலத்தவர் அறிய நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறைஞான தொருமூர்த்தி, எல்லா நெறிகளையும் தர்மங்களையும் ஒன்று மிச்சமில்லாமல் அனைத்தையும் எடுத்து கொடுத்தார். சர்வோபனிஷத்தோ காவஹா தோக்தா கோபாலநந்தனஹா பார்த்தோ வத்சஹா சுதீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத் என்று பெரிய உயர்ந்த அமுதமாகிற கீதை அமுதத்தை அனைவருக்குமாக கண்ணன் கொடுத்தான். பார்த்தோ வத்சஹா, பார்த்தன் கண்ணுக்குட்டியாக அர்ஜுனனைய கொண்டான். அனைத்து உபனிஷத்துக்களையும் பசுமாட்டாக வைத்தான். பசுமாட்டிலிருந்து பாலை கறக்கணும்னா கண்ணுக்குட்டியாக அர்ஜுனனை நிறுத்தினான். அழகா கண்ணன் எம்பெருமானே கோபாலன், இடையர் குலத்தில் பிறந்திருக்கக்கூடிய கண்ணன் தானே அந்த பசுவனிடத்திலிருந்து பாலை கறந்தான். துக்தம் கீதாமிருதம், அத்தனை இனிமையான பாலாம், சிறந்த அந்த உயர்ந்த அர்த்தங்களை கொண்டிருக்கக்கூடிய பால் போன்ற அந்த கீதையை சுதீஹி, நல்ல ஞானிகள், இந்த பாலை பருகக்கூடிய ஆசை வேண்டுமே, பால் இருந்தாலும் பாலை பருகணுங்கிற ஆசை இருப்பவர்களுக்கு தானே கொடுக்க முடியும். அந்த ஆசையோடு இருக்கக்கூடிய ஞானிகளுக்காகவே கறந்து கொடுத்தான் என்று வடமொழி ஸ்லோகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கண்ணன் பெருமான் தானே தயை கூர்ந்து அருள் கூர்ந்து இவர்களுக்கெல்லாம் ஞானத்தை கொடுத்தே ஆக வேண்டும். அர்ஜுனன் என்ன கேட்டான்? எனக்கு சண்டை போடுவதற்கு இச்சை இல்லை, விருப்பம் இல்லை. எதிரில் இருக்கிறவர்கள்லாம் என்னுடைய உறவுக்காரர்கள், பந்துக்களா இருக்கா. பந்துக்கள், நண்பர்கள், உறவினர்களை கொன்று இந்த ராஜ்ய சுகம் வேண்டுமா? வேண்டவே வேண்டாம், நான் காண்டிபத்தை கீழே போட்டுட்டேன், எனக்கு எதுவும் வேண்டாம் என்று ஒரு க்ஷணம் தவித்தான். அடுத்து குழப்பமடைந்தான். ஆனா ஒரு பக்கம் இது தர்மமாகவும் இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தா அதர்மத்தை போலையும் இருக்கு. தர்ம தியா குலவ் பார்த்தம் பிரபன்னம் உத்திஷ்ய சாஸ்திராவதரணம் கிருத்தம். தர்மம் எது அதர்மம் எதுன்னு தெரியாமல் குழம்பி போனான் அர்ஜுனன். அப்ப கண்ணனுடைய திருவடிகளை பத்தினானா. சிஷ்யஸ்தேகம் ஷாதிமாம் துவாம் பிரபன்னம், உன்னை சிஷ்யனாக அடைகிறேன் கண்ணா, நீயே எனக்கு நன்மையை எப்பொழுதும் சொல்லக்கூடியவன், ஆகவே இப்ப உன்னையே குருவாக அடைகிறேன். இதைத்தான் எதிர்பார்த்தான் கண்ணன். எல்லாரும் இவனை இடையன், மாட்டுக்காரன், வெண்ணெய் திருடுறவன், பால் தயிர் உண்டு வளருபவன், இவன் என்ன பெரியவனா, இவன் காலில் நாம விழணுமான்னு யாரும் வரவே இல்லையா. ஏதோ சின்ன 10 வயசுல அந்த காரியங்களை எல்லாம் பண்ணார்னா மேற்கொண்டு கண்ணன் வளர்ந்து பெரிய அரசனாக நன்னாகத்தானே இருந்தார். அந்த சமயத்துல கூட யாரும் வரவே இல்லையாம். அதனால ரொம்ப கவலைப்பட்டு கொண்டிருந்தார். யாராவது ஒருத்தன் கிடைப்பனா, ஒரு சிஷ்யன் கிடைத்தாலும் அவனை முன்னிட்டு கொண்டு உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே சாஸ்திரத்தை கொடுத்து விடலாம் என்பதற்காக காத்து கிடந்தான். யாரும் வர்றதா தெரியல. கடைசியில கண்ணன் அவனே அர்ஜுனனை
எப்படியாவது சிஷ்யனாக ஆக்கணும், சிஷ்யனை போல இவனை தயார் பண்ணணுங்கிறதுக்காக கொண்டு போய் சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபய மேச்சுத என்று 2 சேனைகளுக்கு நடுவே கொண்டு போய் நிறுத்துன்னு அர்ஜுனன் சொல்ல தேரை கொண்டு போய் நிறுத்தினான். எங்க நிறுத்தி இருக்கலாம்? துரியோதனன் துஷாதனன் அவனுக்கு முன்னாடி நிறுத்தி இருந்தா கோபம் கொப்பளிச்சிருக்கும், உடனே எடு வில்ல அம்ப எடு இப்பவே சண்டை என்று தயாராகி இருப்பான். ஆனா பீஷ்மருக்கும் துரோணருக்கும் கிருபருக்கும் கொண்டு போய் முன்னாடி நிறுத்தினா இவெல்லாம் ஆச்சாரியர்களாச்சே, குருக்களாச்சே, என்னுடைய பாட்டனாராச்சே, இவர்களை கொன்று ராஜ்யத்தை சுகத்தை அனுபவிக்கணுமா என்று கலங்கி போக இந்த கலக்கத்தை ஏற்படுத்துவதற்காகவே கண்ணன் அர்ஜுனனை கொண்டு போய் அங்க நிறுத்த, கலங்கின அர்ஜுனனும் கண்ணனுடைய திருவடிகளை பத்தி எனக்கு எது நன்மையோ அதை நீயே உபதேசிக்க வேண்டும்னு கேட்க, இனி மிச்சமில்லாமல் அனைத்து தர்மங்களையும் 18 அத்தியாயங்கள் 1 2 3 4 5 போரும் என்ன போராது. பூயையேவ மகாபாகோ ஸ்ருணுமே பரமம் வச்சகா, மறுபடியும் சொல்லுகிறேன், மீண்டும் சொல்லுகிறேன், அர்ஜுனா உன்னிடத்துல இருக்கக்கூடிய அன்பால மறுபடியும் சொல்லுகிறேன் என்று தொடர்ந்து சொல்லி சொல்லி எல்லா அர்த்தங்களையும் சொல்ல ஆரம்பித்தார். ஒண்ணு மிச்சமில்லாமல் மூளையில கிடக்கக்கூடிய அர்த்தங்களை எல்லாம் கொண்டு வந்து முற்றத்திலே போட்டார் போலேன்னு ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார். எங்கெங்கேயோ பதுக்கி ஓரமா வச்சிருக்கோம், ஜாக்கிரதையா இருக்கும். எல்லாத்தையும் கொண்டு வந்து முத்தத்துல போட்டோம்னா வர்றவா போறவாலாம் எனக்கு 2 எனக்கு 2ன்னு எடுத்துட்டு அள்ளிண்டு போயிடுவா, தப்பு தப்பா வேற அதனுடைய பிரயோஜனம் ஆகிவிடும். இப்படியெல்லாம் ஆகக்கூடாதுன்னு பார்க்கலையாம். சரி, இவன் ஒருத்தனை சாக்காக கொண்டு உலகத்தவர்கள் எல்லோரும் அறியட்டும் என்று அனைவருக்குமாக இந்த அர்த்தங்கள் சேகட்டும் என்று கண்ணன் உபதேசிக்க தொடங்கி எல்லா தர்மங்களையும் உபதேசித்தான். அதனால தான் கடைசி சரம ஸ்லோகத்துல சர்வ தர்மான்னு கண்ணன் சொல்றார். இது வரைக்கும் சொன்னது எல்லாமே தர்மங்கள், ஆனால் ஆபாச தர்மங்கள், மேலெழுந்த வாரியான தர்மங்கள். அதை விடு அர்ஜுனான்னு மேற்கொண்டு சரம ஸ்லோகத்துல கண்ணனே தன்னையே தர்மமாக வெளிப்படுத்தினான். சாட்சாத்து சித்த தர்மம் கண்ணன். இந்த செயல்கள் மற்ற தர்மங்கள் எல்லாம் பேருக்கு தர்மங்கள். கண்ணன் அவற்றை தர்மம்னு சொன்னதினால அவற்றுக்கு தர்மம்னு பெயர் வந்ததே தவிர உண்மையில் தர்மம்ங்கிற அந்த சொல் யாரை குறிக்கும்னா சித்தமாய் எப்போதும் நம்மை உய்விக்க வேண்டும்ங்கிற அந்த எண்ணத்தோடு இருக்கக்கூடிய சாட்சாத்து கண்ணன் எம்பெருமான். அவனே கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் என்று எம்பெருமானே தர்மமாக விளங்குகிறார். தன்னையே காட்டி கொடுத்தான். எல்லோரும் என்னுடைய திருவடிகளை பற்றலாம், இன்னாரணையாருங்கிற பாகுபாடு வேண்டாம், யாராக இருந்தாலும் என்னுடைய திருவடிகளை பற்றினால் அவர்களுடைய மோட்ச இஷ்யாமி சர்வ பாபேபியோ அனைத்து பாபங்களிலிருந்து விடுபடுத்தி விடுகிறேன் என்று கண்ணன் காட்டி கொடுத்தான். ஆகவே ஜகத்குரு கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். கிருஷ்ணன்ற சொல்லே பூமிக்கு ஆனந்தத்தை கொடுப்பவன் அர்த்தம். கருப்பு நிறத்தில் இருப்பதனால கிருஷ்ணன் என்று ஒரு பெயர். அல்லது கிருஷின்னு சொன்னால் பூமி, நகான்னு சொன்னால் ஆனந்தம். பூமிக்கு ஆனந்தத்தை கொடுப்பவன். பூமியில் இருக்கக்கூடிய ஜனங்கள் அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சி, பெரு ஆனந்தம், மேலான சிறந்த ஆனந்தத்தை கொடுப்பவன் யாரோ அவனே கிருஷ்ணன். இதோ கீதையை கொடுத்து எல்லோருக்கும் நன்மை ஏற்பட வேண்டும்ங்கிற அந்த உயர்ந்த சாஸ்திரத்தை கொடுத்திருக்கக்கூடிய கண்ணனே ஜகத்குரு என்று முதல் ஜகத்குருவாக கண்ணன் எழுந்தருளினார். கீதாச்சாரியனான பார்த்தசாரதி எம்பெருமான் அவரே ஜகத்குருவாக விளங்குகிறார் என்று அனுபவித்தோம். ஆனால் அவர் ஜகத்குருவாக இருந்தாலும் காரியம் நடைபெற்றதா? அவர் பெரிய பாரி போடுத்தான் எல்லாத்தையும் உபதேசித்தார். ஆனா கேட்ட அர்ஜுனனே, ஆஹா உன்னுடைய திருவடிகளை அடைந்தேன், இதோ திருவடிகளை பற்றிவிட்டேன், சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் கண்ணா உன் திருவடிகளே சரணம் சொன்னானா? சந்தேகம் போச்சு, எடுவில்ல அம்ப இதோ சண்டை போடுறேன், யுத்தம் செய்கிறேன் என்று யுத்தத்தை செய்து ராஜ்யத்தை பெற்று சுகத்தை அனுபவித்தானே தவிர சீச்சி இதெல்லாம் ஒன்றும் மேலானதில்லை, இதை விடணும், கண்ணன் திருவடிகள் தான் உயர்ந்ததுன்னு பற்றி அடைந்தானான்னு பார்த்தால் அடையலை. அப்ப கேட்டுண்ட ஒரு அர்ஜுனன் கூட கண்ணனுடைய அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி அனுஷ்டானத்துல கொண்டு வர முடியலை. அதனால இப்ப ஜெகத்குருங்கிற பட்டம் அவரிடத்துல திரும்பி வாங்கிட வேண்டியதுதான். சொன்னோம், அவர் தான் ஜெகத்குருன்னு ஓஹோன்னு கொண்டாடினோம், கொடுத்தார். ஆனா காரியம் நடைபெறலையே. அவர் எந்த எண்ணத்தோடு கொடுத்தாரோ அந்த எண்ணத்தோடு காரியம் நடைபெற்றதான்னு பார்த்தால் நடந்ததாக தெரியவில்லை. அப்ப அவரை சற்று நகர்த்துவோம். இப்ப இந்த மாதிரி தேர்தல்லாம் முடிந்து இன்னைக்கு தான் ஓட்டு எண்ணிக்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது. 5 ஆண்டு இவர் அமர்ந்தார், இப்ப அடுத்த 5 ஆண்டு யார் அமர போகிறார்னு. அது மாதிரி இப்ப ஜெகத்குருங்கிறத ஒரு பட்டமா வச்சுப்போம். இந்த பட்டத்துல இத்தனை காலம் முதல்ல கண்ணன் அமர்ந்து கொண்டிருந்தார். இல்ல கண்ணா நீ கொஞ்சம் இறங்கு, இந்த ஜெகத்குருங்கிற பட்டம் இன்னொருத்தருக்கு தான் சரியா இருக்கும் என்று இப்ப கண்ணனை கீழே இறக்க வேண்டியதுதான். யார் இப்ப ஜெகத்குருவாக அடுத்து ஏறப்போகிறார் அப்படின்னு பார்த்தால் ராமானுஜோ ஜெகத்குரு சத்யம் சத்யம் புனഃசத்யம் எதிராஜோ ஜெகத்குரு
சர்வலோகானாம் உத்தர்த்தா நாத்திர சம்சயா. ஆச்சாரியர்கள்லாம் ஒருமித்த கருத்தாக ஒன்று சேர்ந்து சொல்லுகிறார்களாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. புறத்தாழ்வானுடைய அவதார ஸ்தலத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய புறத்தாழ்வான் கோசாலையிலிருந்து பேசுறோம். இந்த புறத்தாழ்வானுடைய கோசாலை 10 வருஷத்துக்கு முன்ன 2 பசுக்களை வச்சு ஆரம்பிச்ச இந்த கோசம் பிரச்சனம் இன்னைக்கு ஒரு 30 பசுக்களோட திகழ்கிறது. புறத்தாழ்வானுடைய கிருபையினால நாட்டு இன பசுக்களை வச்சு காங்கேயம், காஞ்சி குட்டை போன்ற ரகமான பசுக்களை வச்சு தர்ம தேவதையா இருக்கக்கூடிய பசுக்களை தர்மத்தை ரட்சிக்கும் பொருட்டு இந்த கோசம் பிரச்சனத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆழ்வானுடைய கிருபையினால. வியாசர் அவர் ஒரு சமயம் துவாபர யுகத்துல சொன்னார், சத்தியம் சத்தியம் புனசத்தியம் உத்ருச்சிய புஜமுச்சியதே கேசவாத் ந பரம் தெய்வம் சாஸ்திராத் வேதாத் ந பரம் சாஸ்திரம் ந தெய்வம் கேசவாத் பரம் என்று அவர் தெரிவித்தார். கைகளை மேல தூக்கி சத்தியமிட்டு சொல்லுகிறேன், சாஸ்திரங்கள்னு பார்த்தால் வேதம் தான் மேலான சாஸ்திரம், எம்பெருமான்னு பார்த்தால் கேசவன் தான் மேலான தெய்வம், கேசவனை காட்டிலும் மேம்பட்ட தெய்வம் மற்றொருத்தர் இல்லைன்னு அவர் சாதித்தார். அது வியாசர். ஆனா நம்முடைய ஆச்சாரியர்கள் ஒருமித்த கருத்தாக அவர்கள் சொன்னது என்னன்னா, சத்தியம் சத்தியம் புனசத்தியம் யதிராஜோ ஜகத்குருஹு. 3 தடவை சத்தியமிட்டு சபதமிட்டு சொல்லுகிறேன், யதிராஜோ ஜகத்குருஹு. யதிராஜன் ராமானுஜனே ஜகத்துக்கு குருவாக இருக்க முடியுமே தவிர மற்ற யாரும் ஜகத்குருவாக இருக்க முடியாது. சயேவ சர்வலோகானாம் உத்தர்த்தா. அனைத்து உலகங்களுக்கும் உஜ்ஜீவனத்தை கொடுக்கக்கூடிய சக்தி யாருக்கு உண்டு, சாமர்த்தியம் உண்டுன்னா அது ஆதிசேஷனுடைய அவதாரமா இருக்கக்கூடிய ராமானுஜரால மட்டும்தான் முடியுமே தவிர மற்ற யாராலும் முடியாது என்ன உயர கையை தூக்கி சபதமிட்டு ஆச்சாரியர்கள் தெரிவித்தார்கள். அப்ப அவரே ஜகத்குரு என்று அனுபவிக்கலாம். ராமானுஜனே ஜகத்குரு. நம்முடைய ராமானுஜர் சித்திரையில் செய்ய திருவாதிரையில் அவதரித்திருக்கக்கூடிய ராமானுஜர் புண்ணியாம்போஜ விகாசாய பாபத்வாந்த க்ஷயாயச்ச ஸ்ரீமான் ஆவிரபூத் பூமௌ ராமானுஜ திவாகரஹா. உயர்ந்த திவாகரராய், சூரியனை விட பெரும் பிரகாசம் தேஜஸ் கொண்டிருப்பவராய், ஓஹோன்னு சிறந்த ஞான பக்திகளோடு விளங்குபவராய், உபய விபூதியும் சொத்தாக கொண்டிருக்கக்கூடிய ராமானுஜர் அவரே ஜகத்குரு என்று தெரிவிக்கப்படுகிறது. ஏன் அவர் ஜகத்குருவானார் என்றால், அந்த ராமானுஜர் அனைவருக்குமாக சொல்ல வேண்டும்ங்கிற அந்த கருத்துக்களை எளிமைப்படுத்தினார். என்னதான் கண்ணன் அனைவருக்கும் சொல்றேன்னு வந்திருந்தாலும் அவரால் வடமொழியில தான் சொல்ல முடிந்தது. தமிழ்ல ஏதான கண்ணன் சொன்னாரான்னா ஒன்றும் சொன்னதா தெரியல. சொன்ன அந்த வடமொழி ஸ்லோகங்களும் ரொம்ப ஆழமா கம்பீரமா இருக்கு. அவருக்கு இருக்கக்கூடிய ஞானத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கார். சில பேர்லாம் பேசுவா, அவ பேசுறது என்னன்னே புரியாது. அவர்கள் பேசுவது அவர்கள் நிலையில் இருக்கிறவர்களை மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். ஒரு பெரிய முனைவர் பட்டம் வாசித்தவர், முனைவர் பட்டம் பெற்றவர், அவர் ஒருத்தர் பெரிய ஒரு சொற்பொழிவு பண்ணி கொண்டிருக்கிறாருன்னா அது நமக்கு புரியவே புரியாது. அந்த முனைவர் சொல்லுவது இன்னொரு முனைவருக்குத்தான் புரியுமே தவிர, அவர்கள் 2 பேர் கலந்து பேசிக்கலாமே தவிர சாமானிய ஜனங்களுக்கு அவர் பேசுவது புரியுமான்னா புரியவே புரியாது. அப்ப அத மாதிரி கண்ணன் என்பவர் பரமாத்மா, ஜகத்துக்கே நாதன். இப்ப அவருக்கு தெரியாது ஒண்ணுமே இல்லை. அனைத்தையும் தெரிந்திருக்கக்கூடிய அவர் பேசுகிறார்னா அவர் நிலையில இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு மட்டும்தான் அது புரியுமே தவிர அந்த அலைவரிசையில சேரவே சேராத எங்கேயோ கீழே இருக்கக்கூடிய நமக்கு எங்க அது புரிய போறது. அவர் என்னென்னமோ சொல்லுகிறார், ஏது என்னன்னு நமக்கு புரியவே இல்லை. ஆகவே அந்த கீதை நம்மிடத்துல ஒன்றும் எடுபட்டதா தெரியல. இன்னைக்கும் பார்சாதி பெருமாள் கீதாச்சாரியன் அவர் இருக்கார். அவர் சொன்ன கீதை இங்க ஞானம் எடுபட்டதா? 4 மாட வீதி இருக்கு. யாரானும் ஒருத்தர் தினந்தோறும் கீதையை பாராயணம் பண்ணி கொண்டிருக்கிறேன், தினந்தோறும் கீதையை ஓஹோன்னு நான் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறேன், ஒன்றும் காணும். தினமும் போவோம், பார்சாரதியை கைகூப்பி சேவிப்போமே தவிர அவர் சொன்ன கீதை என்ன, அதை கடைபிடிக்கிறோம், இதை இப்படி பேசணும், இப்படி அனுபவித்தோம், ஒருத்தர் கூட சொல்லுவதாக தெரியலையே. அப்ப கீதை சொன்ன கண்ணனை வணங்குகிறோம், வழிபடுகிறோம், எல்லாம் செய்கிறோமே தவிர அவர் சொன்ன கீதையை எத்தனை பேர் நாம கடைபிடிக்கிறோம், என்ன தெரிந்து கொண்டோம், அதுல என்ன நமக்கு புரிந்து விட்டது, எத்தனை பேருக்கு அதை எடுத்து சொன்னோம், ஒன்றும் செய்ததாக தெரியவில்லை. அப்ப அந்த கீதையினால நேரடியான ஒரு பிரயோஜனம் ஏற்பட்டதான்னு பார்த்தால் இல்லை, கொஞ்சம் தாமதமாகத்தான் அதனுடைய பயன் ஏற்படுகிறது. ஆனால் இப்படி வேண்டாம், சுலபமாக்கிடலாம். எல்லோருக்குமாக ஆரியர்கள் கூறுமென்னு பேசி வரம்பறுத்தார் பின் ஓரான் வழியாய் உபதேசித்தார் முன்னோர் ஏறார் எதிராசர் இன்னருளால் பாருலகில் ஆசை உடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்று பேசி வரம்பறுத்தார். ரொம்ப கஷ்டப்படுத்த வேண்டாம், சுலபமாக்குங்கோ. அர்த்தத்தை ரொம்ப சுலபமாக்கி
அவனவன் விருப்பப்பட்டான்னா உடனே கொடுத்துருங்க. விருப்பத்தையே தகுதியாக பார்த்து கொடுக்க வேண்டுமே தவிர, இத்தனை வருஷம் என்னிடத்துல தொண்டு புரிந்தானா, இத்தனை முன்னாடி வாசிக்க வேண்டிய அடிப்படை நூல்களை எல்லாம் வாசித்து முடித்தானா, வைராக்கியம் பிறந்ததா, நிறைய ஆத்ம குணங்கள் வளர்ந்ததா, பொய் சொல்லாம இருக்கானா, உண்மையை பேசுகிறானா, பிறரை ஹிம்சிக்காமல் இருக்கிறானா, இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா ஆகாது. முதல்ல அவனை நல்ல வழியில ஆக்கி கொண்டு வந்தால் தன்னடையே தீய குணங்கள் போகும். ஆகவே ஆசையை மட்டும் பார்த்து அவனுக்கு அந்த அர்த்தத்தை உபதேசிக்க தொடங்கினால் மேற்கொண்டு அதனாலேயே அவன் நல்ல சத்தான சத்துவகுணம் மேம்பட்டவனாக ஆவான் என்று ராமானுஷர் அந்த முறையே மாத்தினார். அந்த உயர்ந்த சாஸ்திரார்த்தங்களை ரொம்ப எளிமைப்படுத்தி எல்லோருக்கும் புரியும் விதத்திலே ஆபால கோபாலம், சிறுவர்களிலிருந்து பெரியவர்கள் வரையும் அத்தனை பேரும் ராமானுஷருடைய அந்த திருவடிகளை பற்றி உஜ்ஜீவனத்தை அடையுமா போலே அப்படி அவர் அர்த்த விசேஷங்களை சாதித்தார். இன்னாரிணையாருங்கிற பாகுபாடு பார்க்கல. இப்ப கண்ணன் சொன்ன கீதை பக்தி யோகம்னு சொன்னால் முதல்ல அந்த பக்தி யோகத்தை செய்யணும்னா 3 வர்ணத்தவர்களுக்கு மட்டும்தான் அதிகாரம். அதுலயும் ஆண்கள் அவர்களுக்கு மட்டும்தான் அதிகாரம். அதுலயும் அவர்கள் ஓஹோன்னு வேதத்தை கற்றிருக்க வேண்டும், நிறைய செய்ய வேண்டிய அடிப்படை நித்திய கர்ம அனுஷ்டானங்களை செய்திருக்க வேண்டும். இத்தனையும் செய்திருக்கக்கூடிய யாரோ சிலருக்கு மட்டும்தான் அவர் சொன்னது புரியுமே தவிர, அது கடைபிடிக்கவே முடியுமே தவிர எல்லாராலும் கடைபிடிக்க முடியுமானா முடியாது. ஆனால் எம்பெருமானார் ஏறார் எதிராசர் இன்னருளால், அவருடைய இன்னருள் மேலான கருணை, தயைக சிந்து, தயையே வடிவமானவர், காரே கருணை ராமானுஷர் பார்த்தார். அதெல்லாம் எல்லாருக்கும் ஆகாது. சரணாகதி ஞாசம்தான் அனைவருக்கும் சிறந்தது. ஆகவே எல்லோரும் பெருமானுடைய திருவடிகளை பற்றலாம். இதுல பாகுபாடே பார்க்க வேண்டாமே. சிறியவன் பற்றக்கூடாது கிடையல, சிறுவனும் பற்றலாம். ஒரு பிரஹ்லாதன் எவ்வளவு சின்னவன், பெருமானுடைய திருவடிகளை பற்றலையா? ஆகவே சிறியவனும் பற்றலாம். பெண்கள் பற்றக்கூடாதானா திரௌபதி சரணாகதி பண்ணியிருக்கிறாள். அதே மாதிரி பிறவியிலேயே நான் தாழ்ந்த பிறவி அசுர பிறவின்னு பார்க்க வேண்டாம். இதோ விபீஷன் ஆழ்வான் சரணாகதி பண்ணியிருக்கிறான். அப்ப யாராக இருப்பினும் எம்பெருமானுடைய திருவடிகளை பற்றுவதற்கு எந்த வேறுபாடும் பார்க்க வேண்டாம், அதற்கு தனியா தகுதிகள் வேண்டாம் என்று இந்த அர்த்தங்களை எல்லாம் ரொம்ப எளிமையாக்கி அனைவருக்குமாக அர்த்தங்களை கொடுத்திருக்கக்கூடிய ராமானுஜரே ஜகத்குரு. அப்ப கண்ணனை காட்டிலும் பல மடங்கு பெருமை கொண்டிருக்கக்கூடிய ராமானுஜர் அவர் இருப்பதனாலன்றோ இன்று நாம் ஸ்ரீ வைஷ்ணவங்கிற அந்த பெயரை நன்றாக அறிகிறோம். நாமெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவன்னு சொல்லிக் கொள்ளுகிறோம்னா காரணம் கண்ணனா ராமானுஜரா? கண்ணன் இருந்தா நாம யாரும் ஸ்ரீ வைஷ்ணவன்னு சொல்லி கொண்டிருப்போமானா தெரியாது. கண்ணன் காலத்துல இருந்தவர்களை யாரும் சொன்னதா தெரியலையே. அப்ப அத்தனை காலம் தாண்டி இன்று நாம அவரால் சொல்லிக் கொள்ளுகிறோமானா நிச்சயம் இல்லை. நம்முடைய ராமானுஷராகத்தான் நம்ம சொல்லிக் கொள்ளுகிறோம். ஆனா ஒரு ஒற்றுமையை பார்க்கலாம். கண்ணனே ராமானுஷராக அவதரித்தாருங்கிறது நம்முடைய க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த பெருமை. ஸ்ரீ பார்த்தசாரதி எம்பெருமானுடத்துல வந்து பிரார்த்திக்க, கேசவ சோமயாஜி காந்திமதி அம்மையார் வந்து பிரார்த்திக்க, உம்மை போலே ஒரு பிள்ளை வேணும்னு கேட்க, நம்மை போலே இன்னொருத்தர் உண்டா, நாமே வந்து பிறக்கிறோம் என்று அந்த கண்ணனே அன்றோ ராமானுஷராக வந்து பிறந்தார். அப்ப பார்த்தசாரதி வேறல்ல, கீதாச்சாரியனான கண்ணனே ராமானுஷராக பிறந்தார். கீதாச்சாரியனார் இருந்த சமயத்துல பலராமானுஜனாக இருந்தார். பலராமன் அவருடைய அண்ணா நம்பிமூத்த பிரான் பலராமன், அவருடைய தம்பி பலராமானுஜன் கண்ணன். அந்த பலராமானுஜனா இருந்தா போராது, கலியுகத்துல ராமானுஜராக பிறக்கணும். கலவு கஷ்டித் பவிஷ்யதி, கலவு ராமானுஜ ஸ்மிருதா என்று புராணங்களை சொன்னா போலே, கலியும் கடும் கண்டுகொண்மின் ஆழ்வார் காட்டினா போலே, கலியுகத்துக்கு தகுந்தவராய் ராமானுஜராக அவதரித்து மேலான அர்த்தங்களை எல்லாம் உபதேசித்தார். இந்த கண்ணனுக்கும் ராமானுஷருக்கும் இருவருக்கும் ஒற்றுமை இருக்கிறதுன்னு வேதாந்தாச்சாரியர் தம்முடைய எதிராஜ சப்தத்திலே அழகா ஒரு ஸ்லோகத்துல காட்டுகிறார். ஷமிதோதய சங்கராதி கர்வஹா ஸ்வபலாத் உத்ருத யாதவ பிரகாஷா அவரோபிதவான் ஸ்ருதேர் அபார்த்தான் நனு ராமாவரஜஹ சயேஷ பூயஹா. பலராமானுஜனான கண்ணனே மீண்டும் கலியுகத்திலே ராமானுஷராக பிறந்திருக்கிறார். 2 பேருக்கும் ஒத்துமைகள் இருக்கிறதே. என்ன ஒற்றுமை? ஷமிதோதய சங்கராதி கர்வஹா. சங்கரன் ருத்ரன், அந்த ருத்ரன் முதலான தேவதைகளுடைய செருக்கு கர்வத்தை எல்லாம் அடக்கினவரான் கண்ணன். கண்ணன் இடத்துல ருத்ரன் ஒரு சமயம் வரம் கேட்டாராம். ரொம்ப கண்ணனை வேண்டி வருந்தி பெருமானிடத்துல ரொம்ப அப்படியே பக்தியோடு இருந்து கொண்டு எனக்கு ஒரு வரம் வேண்டும்னு கேட்டாராம். என்ன வரம்னா, நீ என்னிடத்துல ஒரு வரம் வாங்கணும், நான் கண்ணனுக்கே பெருமானுக்கே வரம் கொடுத்தேங்கிற பெருமை எனக்கு வர வேண்டும் என்று ருத்ரன் சற்று கர்வத்தோடு ரொம்ப பணிவா கண்ணனிடத்துல போகிற மாதிரி போய், உன்னிடத்துல நான் வரம் பெறுகிறேன், என்ன வரம்னா பின்பு நீ என்னிடத்துல ஒரு வரம் கேட்டு பெறணும். ருத்ரனே எனக்கு வரம் கொடுன்னு நீயே கையேந்தி கொண்டு என்னிடத்துல வந்தால்
அப்ப எனக்கு எவ்வளவு பெருமைன்னு உலகத்தவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்ற இந்த கர்வத்தோடு இருந்தானா. அப்படியா கர்வப்படுகிறாய், உன்னை எளிதில் நான் சந்தித்து விடுகிறேன்னு சொல்லி கண்ணனும் ருக்மிணியுமா சேர்ந்து கைலாச யாத்திரை போனாலாம். எப்போ? ரொம்ப வருஷம் ஆயிடுத்து, எல்லாம் முடிந்து கல்யாணமாகி எத்தனையோ வருஷம் கழித்து 50-60 வருஷத்துக்கு பின்னாடி குழந்தைய பிறக்கலையே, நமக்கு கண்ணனுக்கு குழந்தைய பிறக்கலையாம். அதனால ரொம்ப கவலைப்பட்டு கொண்டு புத்திரப்பேறு வேண்டும், கைலாச யாத்திரை போவோம். ஏற்கனவே ருத்ரன் இடத்துல நான் வரம் கேட்கிறேன்னு சொல்லி இருக்கிறேன், போய் ருத்ரன் இடத்துல வரம் கேட்கலாம் என்று கைலாச யாத்திரை போய் ருத்ரன் இடத்துல வரம் கேட்டா, ஐயோன்னு ருத்ரன் சிரிக்காரம், இப்படி பண்ணிட்டியே, உன்னுடைய பிள்ளையான பிரம்மாவுக்கு பிள்ளையா பிறந்திருக்கக்கூடியவன் நான், பேரனிடத்துல போய் தகப்பனார் பாட்டனார் வந்து எனக்கு ஒரு பிள்ளை வரம் கொடுக்கறியான்னு கேட்டா, இது என்ன சிரிக்கிறதா அழறதான்னு தெரியல, இப்படி பண்ணி விட்டாயே என்று கண்ணன் கேட்ட அந்த வரத்தை இப்படி ஆக்கி விட்டான். ஆக இதனாலேயே ருத்ரன் முதலானவருடைய கர்வத்தை அடக்கினான். அது மட்டும் இல்லையே, வானாசுரன், அந்த வானாசுரனுக்கு நானே காவலா இருக்கேன், அந்த புறத்துக்கு நானே காவலா இருந்து கொண்டு அனைத்தையும் ரட்சிக்கிறேன்னு சிவன் வாக்குறுதி கொடுத்திருந்தான். ஆனால் அத்தனை பேரும் நேர் சரிந்தான் கொடிக்கோழி கண்டான், நேர் சரிந்தான் எரியமணலோன், நேர் சரிந்தான் முக்கன் மூர்த்தி கண்டீர், அப்பன் நேர் சரிவானன் தின்தோள் கண்டவண்ணே என்ன கண்ணனம் பெருமான் தானே அந்த அனிருத்தன் உஷை அவர்களுடைய திருக்கல்யாணத்திற்காக நேர வானாசுரனை எதிர்த்து கொண்டு வரும் பொழுது ருத்ரனோ அவனோடு சேர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேருமோ அடங்கி போனார்கள், எதிர்க்க முடியாமல் புறமுதுகிட்டு ஓடினர் என்று இந்த சரித்திரத்தை அறிகிறோம். அப்ப இத மாதிரி பல இடங்களிலே ருத்ரன் முதலான தேவதைகள் அவர்களுடைய கர்வத்தை அடக்கினவர் கண்ணன். சமித உதய சங்கராதி கர்வா, சங்கரன் முதலான தேவதைகளுடைய கர்வத்தை அடக்கினவர்.